உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்கே காணோம்? உங்க அப்பாவை காணோம் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அன்புள்ள மனவிழா நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் அன்புக்குரிய நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி அவர்களே, ஆர். ராசா அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் கோவி செழியன் அவர்களே, சி.வி. கணேசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர் முத்தரசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, பல்வேறு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாநில மாவட்ட அளவில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பல்வேறு அணிகளின் செயலாளர்களே, திருவாரூர் மாவட்ட ஒன்றிய நகர வட்ட கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தொடக்கத்திலே வரவேற்பு நல்கியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய கலைச்செல்வன் அவர்களே, கலைவாணன் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகத்தினுடைய விவசாய அணியினுடைய தொழிலாளர் அணியின் செயலாளராக தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மதிவாணன் அவருடைய இல்லத்தில் அவருடைய இளைய மகன் கதிரவன் மௌனிகா அவர்களுக்கும் திருமண விழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பல்வேறு வகைகளில் இந்த விழாவில் பங்கேற்கிற போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஒன்று, மதிவான இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சி. ரெண்டாவது மகிழ்ச்சி என்னன்னு சொன்னீங்கன்னா, கலைஞர் வளர்ந்த மண்ணில், கலைஞர் வளர்த்த மண்ணில், இந்த திருவாரூர் மண்ணில் நடைபெறக்கூடிய மனவிழா இந்த நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட திருவாரூரில், அதுவும் தலைவர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கலைஞர் கூட்டத்தில், அதையும் தாண்டி சொல்லணும்னா, இந்த அரங்கம் கலைஞரை ஈண்டெடுத்த அவருடைய அன்னை, என்னுடைய பாட்டி அஞ்சுகம்மையார் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அஞ்சுகம் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா. ஆகவே நான் பல்வேறு கோணங்களில் இந்த விழாவில் பங்கேற்கிற போது மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். மதிவாணன் குடும்பத்தில் நான் ஏற்கனவே அவருடைய சகோதரர் காமராஜர் அவருடைய மனவிழாவை நான் தான் நடத்தி வைத்தேன். நான் எண்ணி பார்க்கிறேன், ஏறக்குறைய நம்முடைய மதிவானவர்களை இங்கே எடுத்து சொன்னார். ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக அவர் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு சிறப்பாக இயக்கத்திற்கு துணை நின்று கொண்டிருக்கிறார். முதல்ல 1986 கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்து
மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதியாக 96 பொறுப்பேற்று அதைத் தொடர்ந்து மாவட்ட கழகத்தின் துணைச் செயலாளராகவும் கடமையை நிறைவேற்றி அதற்கு பின்னால் ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளராகவும் பொறுப்பேற்று விவசாய தொழிலாளர் அணியின் செயலாளராகவும் பொறுப்பேற்று அந்த அணியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆக இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கக்கூடியவர் மதிவாணன் அவர்கள். ஏதோ கட்சி பணியில் மட்டுமல்ல, மக்கள் பணியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1986 ஊராட்சி மன்ற தலைவராக, அதைத் தொடர்ந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக, 96 ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு 2006 5ஆம் முறையாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் அவருடைய அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அந்த பணியும் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு பின்னால் 2016 கீழ்வெள்ளத்தூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பின்னால் 2021 6ஆம் முறையாக என்னுடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் 2022 தாட்கோவினுடைய தலைவராக இருந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். இப்படி மாறி மாறி கழகத்திலும் மக்கள் பணியில் மட்டுமல்ல, கழகத்திற்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய கடையை நிறைவேற்றியிருக்கிறார். நேற்று முன்தினம் கூட நீங்கள்லாம் டிவியை பார்த்துருப்பீங்க, ஒரு காட்சி நடந்துச்சு. அதை பற்றியெல்லாம் நம்முடைய முத்தரசன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார், மற்றவர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குளிர்ந்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் ஒன்று என்னை பார்க்கணும், 2021 பிறகு 5 வருஷம் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தவறாமல் நாம் மேட்டுக்கணையை குறித்த நேரத்துக்கு முன்பே திறந்து வைத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆட்சி. ஆனால் இதையெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமாக விரிவாக சட்டமன்றத்தை பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்கள் அப்பாவை காணோம், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்து வைக்கிறான். அது நீங்கள் தேடுறது நான் இருக்க மாட்டேன், மக்கள் தேடுறது நிச்சயமாக நான் முதல் ஆளாக நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியிருக்கு. ஆக அந்த 60 வருஷமாக மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தில் நான் நடத்துகிற மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்திருக்கிறத எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீங்கள் முதலமைச்சர் தேடி பார்க்கணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், கோட்டையில் தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், மு.க. ஸ்டாலின் தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டுருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்கள், அதுலேயும் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா,
அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் நீ தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒரு முறை சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன், இது போதும் எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பெயர் சொல்லுறதுக்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆக நான் இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய சகோதரர் துணை பொதுச் செயலர் ராஜா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். கூட்டணி பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனால் தான் வர தவிர கலைஞர் இதுவரை விட்டது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அவர் வழி நின்று நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம் என்பது மாத்திரம் எடுத்து சொல்லி மனக்கோலம் கொண்டு இருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் மனக்கோலம் கொண்டு இருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.